வணக்கம். இப்ப நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் விஜய் தொடங்கின இந்த கட்சி யாரும் எதிர்பாராத வகையில தமிழ்நாட்டு ஆட்சியை பிடித்திருக்கிறது. 1977ல எம்ஜிஆர் எப்படி திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்தூர் அலை போல ஆட்சியை பிடித்தாரோ, அதற்கு பிறகு திரைத்துறையிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியவர் அப்படின்னா நடிகர் விஜயை சொல்லலாம். இந்த வெற்றி பல வகைகள்ல அதிர்ச்சியா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாடு மக்களுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்ன் இன்னமும் சினிமா கவர்ச்சியில் இருந்து மீளவில்லையா அப்படின்ற ஒரு கோணம் இதுல முன்வைக்கப்படுது. மக்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதை முதன்மையா வச்சு ஓட் பண்றது இல்லையா, மாறா அவங்களுக்கு வேற என்ன தேவைப்படுது, அல்லது இந்த ஜென்சி தலைமுறையினர் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்குரிய அந்த அளவீடுகள் மாறிவிட்டதா அப்படின்னு பல கோணங்கள்ல பல விதமா இத பல பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். சோ அந்த அடிப்படையில இந்த தோல்வியை பற்றிய ஒரு மீளாய்வு தேவைப்படுகிறது என்ற கோணத்திலும் பல பேர் பேசுறாங்க. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்னைக்கு திராவிட இயக்க சிந்தனையாளர், நிறைய புத்தகங்களை எழுதக்கூடியவர், சமீபத்தில் அவர் எழுதிய தி டிராவிடியன் பாத்வே அப்படின்ற ஒரு முக்கியமான நூல் வெளிவந்திருக்கிறது, ஆங்கில நூல். அது விரைவில் தமிழ்ல வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திரு விக்னேஷ் ராஜாமணி அவரோட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் பாரதி. அண்ட் இன்ஃபேக்ட் தேங்க்யூ. அந்த கொஸ்டின்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே இந்த கான்வர்சேஷன் உண்டான கேள்விகள் எல்லாத்தையும் முன் வச்சிட்டீங்க. என்னோட இனிஷியல் பாயிண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, நான் தமிழ்நாட்டுக்கு வெளியே தான் ரொம்ப நாள் இருந்தேன். ரொம்ப வருஷங்கள் என் லைஃப்ல தமிழ்நாட்டுக்கு வெளியே தான் இருந்திருக்கேன். ஸோ என்னோட தமிழ்நாட்டின் மேல் பார்வை எப்பவுமே கொஞ்சம் வெளியில இருந்து இந்த மாதிரி ஒரு ஜூம் அவுட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இருந்தது. ஸோ ஆந்திரால வளர்ந்தது, அதுக்கப்புறம் டெல்லியில வேலை பார்த்தது, அப்புறம் தமிழ்நாட்டுல காலேஜ் படிச்சது, ஸ்கூல் 11th and 12th தமிழ்நாட்டுல படிச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹாட்ஸ்பாட்ஸ் சொல்லுவாங்க. அதனால எனக்கு என்னோட கண்ணோட்டம் தமிழ்நாட்டை பத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்படியே கரண்ட் சினாரியோக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் சினிமாவில இருந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வெற்றி பெற்றவர்கள் எண்ணிக்கை அதிகம். நமக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சினிமாவுக்கு ஒரு நெருங்கிய பந்தம் இருக்குது. இந்தியாவுல திரைத்துறையிலிருந்து சினிமாவில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு வெற்றிகரமான முன்மாதிரியை உருவாக்கி கொடுத்ததுல தமிழ்நாட்டுக்கு முதன்மையான பாத்திரம் உண்டு. முதல் பாத்திரமும் அதுதான். இங்க தொடங்கினதுதான் மற்ற ஸ்டேட்டுக்கு அப்படியே விரிவுபடுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் விஜயோட வெற்றிக்கும் இதற்கு முன்னால் சினிமாவிலிருந்து திரையில் அரசியல் வெற்றி பெற்றவங்களுக்கும் ஒரு சிக்னிபிகண்டான சேஞ்ச் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். நீங்க அது எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, விஜயகாந்த் வரைக்கும், எம்ஜிஆர் டு விஜயகாந்த் எடுத்துக்கோமே, இவங்க எல்லாருமே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, நேரடி கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட அபிலாசை தங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. தன்னுடைய தொண்டர்கள், ரசிகர்களை அரசியல் படுத்திருக்காங்க, அதுக்காக எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் எல்லாம் நேரடியாவே தேர்தல் களத்துல காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள்ல வெகு காலம் இயங்கி இருக்கிறாரு. விஜயகாந்தும் நேரடி அரசியல் ஈடுபடலையே ஒழிய மற்றபடி சினிமாவில தொழிற்சங்கம் அது இதுன்னு வச்சு தன்னுடைய ரசிகர் மன்றங்களை நல்லா பொலிட்டிசைஸ் பண்ணிருக்கிறார். இப்படி எல்லாம் பண்ணி அரசியலுக்கு வெற்றி பெற்றாங்க. பட் விஜய்கிட்ட அப்படிப்பட்ட அறிகுறி எதுவுமே தெரியல. இப்ப ஜிவி பிரகாஷ் மாதிரியான நடிகர்கள் கூட ட்விட்டர்ல ஏதாவது அப்போ பிரச்சனைகள் வரும்போது 2 ட்வீட் போடுவாங்க. விஜய்கிட்ட அப்படி கூட நம்ம எதையும் பார்த்ததே இல்லை. எந்த விதமான அறிகுறியும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை லான்ச் பண்ணி ஒரு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றது போல லான்ச் பண்ணி இந்த மெஜிசியன் கண்ணை மறைச்சு அவங்க மக்களை ஏமாத்தது போல ஒரு டக்குன்னு 2 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களோட கண்ணை மறைச்சு ஏமாத்தி டக்குன்னு ஆட்சியில உட்கார்ந்தது போல தெரியுது. இந்த பிசி சர்க்கார் எல்லாம் படி மேஜிக் பண்ணுவாரு, அது போல இருக்குது. ஒரு கண்மூடி வித்தை போல நடத்திட்டாங்களோ அப்படின்னு எல்லாரையும் திகைக்க வைக்குது. இந்த இடத்துல டவுட் வருது. அப்ப மக்களுடைய எண்ண ஓட்டத்துல என்ன மாறி இருக்குது? சினிமாவில இருந்து வந்தா ஓட்டு போட்டுருவாங்களா? இதுக்கு முன்னாடி வந்த ஜெயிச்ச நடிகர்கள் எல்லாம் வெறுமனே சினிமா கவர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனா விஜய் ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா இது வெறுமனே சினிமா கவர்ச்சி அப்படின்னு மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியுது என்னோட பார்வையில. நீங்க நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் இதுல நீங்க சொன்ன எம்ஜிஆர், நான் சிவாஜி கணேசனை சேர்த்துக்கிறேன், அப்புறம் விஜயகாந்த், விஜய் இப்படி வச்சுக்குவோம். நடுவுல ரஜினி, கமலும் இருக்காங்க வச்சுக்கோங்க, இவங்க எல்லாரும் வச்சுக்கலாம். இதுல எம்ஜிஆர் அரசியல் சிந்தனையில ரொம்ப ஹெவியா இருந்தவர். அவர் ஆக்சுவலி 1977 இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பொருட்படுத்த முடியுமானா தெரியல. எதுக்குன்னா அவர் 20 வருஷம் அதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தவர். அதெல்லாம் எலெக்ஷன், ஆமா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல, அப்புறம் 20 years டிஎம்கேல இருந்தவர். அதுக்கு டிஎம்கேனோட பொருளாளர். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த டிஎம்கே ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹி ப்ரோக் அவே. சரியா? அதுக்கப்புறம் வெளியே ஸோ தேர்ஃபோர் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அரசியல் தெரிஞ்சவர், சினிமாவை பயன்படுத்திக்கிட்டார் அவர். சரிங்களா? சோ இது பொலிட்டிஷியன்ஸ் யூசிங் சினிமா
அப்படிதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் எம்ஜிஆர் பேசும் பொழுது. அது வந்து சோ இப்ப அந்த இந்த இந்த ஒரு எண்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எம்ஜிஆர். அது ஸ்லோவா வந்து சினிமாவை நோக்கி வர பயணம் தான் அடுத்து சிவாஜி கணேசன் ஃபார் எக்ஸாம்பிள். அவர் வந்து பரசக்தியோட ஹீரோ. ஆனா வந்து அவர் அந்த டைம்ல வந்துட்டு எம்ஜிஆர் வந்து வேற ஒரு ஒரு அரசியல் சிந்தனை இருந்துச்சு அவருக்கு. ஸ்ட்ராங் அரசியல் கட்டமைப்பு இருந்துச்சு. சினிமா வெளிச்சம் இருந்துச்சு. அப்புறம் சிவாஜி கணேசனுக்கு ஸ்ட்ராங் அரசியல் சிந்தனை இருந்துச்சுன்னே நம்ம ஒரு வாட்டி வச்சுக்குவோம். எதுக்குன்னா பராசக்தியில நடிச்சதுனால. ஆனா அவர்கிட்ட கட்டமைப்பு இல்ல. ஆனா அவர்கிட்ட வந்து சினிமா வெளிச்சம் இருந்துச்சு. சோ எம்ஜிஆர் சிவாஜியும் மக்கள் முன்னாடி நிற்கும் பொழுது மக்கள் எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க. இது மக்களுக்கு மேலான இது வந்து மக்களை பத்தி ஒரு பேர் என்ன ஒரு ஒரு பார்வையும் கூட. சோ இதுக்கு நான் வரேன். சோ பேசிக்கலி நீங்க மூவிஸ் ஆஸ் அ மீடியம், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் தாட் ஆஸ் த இன்கிரீடியன்ட், அப்புறம் ஸ்டார்ஸ் அண்ட் பீப்புள் இப்படி பார்ப்போம். ஸோ 4 வேரியபிள்ஸ் நீங்க பார்த்துட்டே வந்தாதான் அந்த ஒரு டிரான்சிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ எம்ஜிஆர் சிவாஜி நிற்கும் பொழுது மக்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. சிவாஜிக்கு போடல. ஏன்னா கட்டமைப்பு இல்ல. அவர் நாங்க சினிமாக்காரரை தான் பார்த்தோம். ஆனா வந்து ஒரு அரசியல்வாதியா பார்க்கல அப்படின்னு நிறைய மக்கள் நான் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணும் பொழுதுலாம் என்னோட புக் வந்து ஹிஸ்டரி பத்தி தானே. சோ அந்த 70 வயசு ஆட்கள், 80 வயசு ஆட்கள், 60 70 வயசு ஆட்களுக்கு எல்லாம் கேட்கும் பொழுது அவங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் தான் அரசியல்வாதி, சிவாஜி கணேசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால சிவாஜியினுடைய அரசியல் ப்ராஜெக்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. சோ எல்லா கட்சிக்கும் போனாரு. கடைசியில அவருக்கு அப்ப அரசியல்ல இருந்து வெளியே போயிட்டார் 90ஸ்ல. அப்ப விஜயகாந்த் வந்து திருப்பி அரசியல் வந்து சினிமால வந்து அரசியலோ இல்லைன்னா அரசியல் கண்ணோட்டமோ இல்ல சிந்தனையோ குறைவு. சினிமா வெளிச்சம் ஒரு அளவுக்கு இருந்தது. அவர் அரசியலுக்கு வந்தார். சோ இது வந்து இந்த 2 துருவங்கள்ல வந்து அவர் இங்க எங்கேயோ நடுவுல இருந்து ஆரம்பிக்கிறார். அந்த எண்ட்ல இருந்து ஆரம்பிக்கல எம்ஜிஆர் மாதிரி. சோ ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது, நடுவுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அவரால் பவரை பிடிக்க முடியல அந்த டைம். பிகாஸ் மக்கள் அந்த டைம்லயும் வந்துட்டு எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனா அவ்வளவு பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஸோ அவரை குவாலிஃபை பண்றாங்க அந்த சப்போர்ட்டை. அந்த சப்போர்ட் நம்ம ஓட் ஷேரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8.5% குவாலிஃபை பண்ணிட்டாங்க. சரியா? அண்ட் இத்தனைக்கும் அந்த டைம்ல வந்து கலைஞரும் இருந்தாங்க, ஜெயஜெயும் இருந்தாங்க, 2 பெரிய லீடர்ஸ். இது நடுவுல வந்து ஜெயலலிதாவை நான் இதுல சேர்க்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சினிமா வெளிச்சம் வந்துட்டு அதை மொத்தத்தையும் அவங்க துறந்துட்டு தான் அவங்க அரசியலுக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்க இனவே அவங்க ஒரு பெரிய சினிமா ஸ்டார். ஆனா எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிற்பாடு அவங்களோட ஸ்ட்ரகிள் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏடிஎம்கேல இருந்து வெளியே தள்ளப்பட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து அவங்கள என்ன அபியூஸ் பண்ணாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டைம்ல இருக்கிற சுச்சுவேஷன்ஸ். அப்புறம் 91ல அவங்க எமர்ஜ் ஆகிறாங்க. ஸோ ஜெயலலிதாவை நான் இதுல சேர்க்கல. நான் வந்து ஜெய இதுல சேர்க்கல. இப்போ வந்து விஜய் வந்து இந்த டைம்ல 8% குவாலிஃபிகேஷன் 2006ல கரெக்டா. விஜய் வந்து இப்போ அங்க இருந்து 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஜெனரேஷன் வந்துருச்சு. ஒரு 1.5 ஜெனரேஷனே இன்னும் ஆக்டிவா இருக்கு கிட்டத்தட்ட. சரியா? ஸோ விஜய் வரும் பொழுது வந்துட்டு சினிமால வந்து பாலிடிக்ஸ் லைட், கேரிஸ்மா ஹெவி. சரியா? ஸோ பாலிடிக்ஸ் லைட், கேரிஸ்மா ஹெவியா வந்த ஆட்களை இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் வந்துட்டு அவ்வளோ ரிவார்ட் பண்ணல. இந்த வாட்டி ஹையஸ்ட் ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. சோ நான் இதை வந்து மோஸ்ட் ஜெனரஸ் கிஃப்ட்னு சொல்றேன். சோ நீங்க சொல்றீங்கல்ல சினிமா பிம்பத்துல வந்து மக்கள் மயங்கிட்டாங்களான்னு, நான் வந்து இதுதான் முதல் வாட்டியா பாக்குறேன். இது வரைக்கும் அவங்க மயங்கின மாதிரி நான் பாக்கல. இல்ல நானும் அதான் சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் வெறுமனே சினிமா கரிஸ்மா மட்டும் இல்ல, அவங்களுக்கு எஃபோர்ட் இருக்கு, உழைப்பு இருக்குது. இவர் மட்டும்தான் சினிமா கவர்ச்சியை மட்டுமே வைத்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாரு. இவரும் ஃபர்ஸ்ட் பர்சன். அதான் நானும் சொல்றேன். கரெக்ட், சூப்பர். சோ தேர்ஃபோர் இந்த ட்ராஜெக்டரி நம்ம வச்சதுனால இப்ப எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்போ வந்து நீங்க சொல்ற இந்த திராவிட இயக்க அரசியல் பேசுற ஆட்கள், திராவிட இயக்க அரசியல் தெரிந்த ஆட்கள், ஓட்டர்ஸ், இந்த கம்பேரிசன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பேசுற ஆட்கள் அது புரியுற ஆட்கள் எடுத்தீங்கன்னா சின்ன பர்சன்டேஜ்ன்றது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வச்சு. இன்னைக்கு வந்து ஒரு திராவிட அரசியலோ இல்ல ஒரு அரசியல் பொது புத்தியோ ஒரு அரசியல் சிந்தனையே பொது புத்தியில் இருக்கான்றதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா இப்ப நீங்க விஜய் கொடுத்த ஓட்டர்ஸ் எல்லாருமே படிச்சவங்க தான். எவ்ரிபடி இஸ் எஜுகேட்டட். சார் படிச்சவங்க மட்டும் இல்ல சார், அவங்க படிச்சவங்க மட்டும் இல்ல, இந்த திராவிட இயக்க ஆட்சிகளால் பயனடைந்தவர்கள். இப்போ நான் சமீபத்துல பீகார் போயிட்டு வந்தேன். என்னுடைய சேனலுக்காக ஒரு வீடியோ பண்றதுக்காக பீகாருக்கு 10 நாள் போய் தங்கியிருந்தேன். அங்க இருந்த சமஸ்திபூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தோட இன்டீரியர் வில்லேஜஸ்ல அங்கேயே போய் தங்கியிருந்தேன். நம்ம ஊர்ல கட்டட வேலை பார்க்கிற தொழிலாளர்களோட வீட்டுல போய் தங்கியிருந்தேன். அப்பதான் அவங்களோட ரியல் லைஃப் என்னன்னு தெரியும்ன்றதுனால. அங்க பார்க்கும்போது அந்த கிராமங்கள்லாம் ஒரு 50-60 வருஷங்கள் பின்தங்கி இருக்குது.
நமக்கு ஆப்வியஸா நம்ம தமிழ்நாட்டு மனசு கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது அதையும் சேர்த்து இணைச்சு பாக்குறேன். பல வகைகள்ல எல்லா எல்லா முனைகள்லயும், எல்லா துறைகள்லயும், எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நம்ம ரொம்ப தூரத்துல முன்னாடி இருக்கோம். இந்த முன்னாடி இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக மற்றும் அதிமுக இந்த ஆட்சி முறை. அதன் மூலம் பயனடைந்தவர்கள் தானே இப்ப ஓட்டு போட்டிருக்காங்க தாவேகாவுக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடோட ஓட்டிங் பேட்டர்ன் எடுத்து பாத்தீங்கன்னாக்க சாதாரண ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் ஓரளவுக்கு குறைவான ஓட்டிங் தான் இவங்களுக்கு வந்திருக்கு, தாவேகாவுக்கு வந்திருக்கு. இன்னும் நகர்ப்புற பகுதிகள், படித்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகள்ல, சென்னை மாதிரியான பகுதிகள்ல அதெல்லாம் திமுகவோட கோட்டை அப்படின்னு காலங்காலமா சொல்லப்பட்டுச்சு. அங்கதான் இப்ப மொத்தமா மாத்தி குத்திருக்காங்க. சோ படித்தவர்கள் சீர்தூக்கி பார்க்கும் அந்த மனநிலையை இழந்து விட்டார்களா அப்படின்ற கேள்வி இதுல இருக்கிற. அதே நேரம் எனக்கு இதுல வேறொரு மாற்று பார்வை இருக்கு. ரொம்ப காலமா அந்த திராவிட இயக்க அரசியல் வெறுமனே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பின்னாடியே ஓடிட்டாங்க. மக்கள் நல திட்டங்கள் மக்களுக்கு சௌரியத்தை தான் கொடுக்கும், அரசியல் கண்ணோட்டத்தை கொடுக்காது. நீ படி, முன்னேறு, மேல போன்னு சொல்லிட்டு இருந்தா அவன் படிச்சா முன்னேறினா மேல போனா சொசைட்டியை திரும்பி பார்க்க மறந்துட்டான். இந்த பயன் யாரால் வந்தது அப்படின்ற அரசியல் அறிவை மக்களுக்கு கொடுப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் தவறிவிட்டன அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட இன்டர்பிரேஷன். நீங்க சொல்லுங்க. நீங்க என்னோட வேலையை ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டீங்க. ஆனா இதை ஒரு சின்ன சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இதுனா ஒரு ரீல் மாதிரி பண்றதுக்கு இப்படி வச்சுக்கோங்க. மூவ்மெண்ட் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அதுல டிகிரிஸ் டிஃபரெண்டா இருக்கலாம், கான்ட்ரிபியூஷன் டிஃபரெண்டா இருக்கலாம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திராவிடியன் மூவ்மெண்ட்டை திராவிடியன் மாடலா மாத்திருச்சு. சரியா? அந்த மாடல் growth, வெல்ஃபேர், ரைட்ஸ், டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. சரியா? அதனாலதான் இந்தியாவில ஹை growth, low development, which is Gujarat and Maharashtra. சரியா? Low growth, high development, which is Himachal Pradesh and Kerala. Low growth, low development, Bihar, UP. இந்த மாதிரி தான் இல்லாம ஹை growth and high development ஸ்டேட்டா இருக்கு. சரியா? சோ மூவ்மெண்ட் மாடலா மாறிச்சு. மாடல் ரைட்ஸ், வெல்ஃபேர், growth, டெவலப்மெண்ட் கொடுத்துருச்சு. அதனுடைய பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க. இப்போ இந்த மாடல் அந்த மூவ்மெண்ட்னாலையும் அந்த ஐடியாலஜினாலையும் தான் வந்துச்சு அப்படிங்கிற பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா? அதுதான் இங்க நடக்கல. மூவ்மெண்டா இருந்தாதானே நடக்கும். மாடலா இருந்தா ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து நான் தர்றேன், நீ வாங்கிக்க, உனக்கு என்ன வேணும், நான் அவுட் சோர்ஸ் பண்ற மாதிரி இல்லையா? மூவ்மெண்ட்ல தான் மக்களோட இணைப்பு இருக்கும். இதுல ரெண்டா நீங்க பிரிக்கணும். எவ்ரி டைம் யூ ஆர் அ கவர்மெண்ட், நீங்க கவர்மெண்ட்டையும் பொலிட்டிக்கல் பார்ட்டியையும் பிரிச்சீங்கன்னா கிளாரிட்டி வந்து எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் கவர்மெண்டோட மெம்பர்ஸ், விச் இஸ் எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர். சரிங்களா? கவர்மெண்ட்ல இருந்தீங்கன்னா, இல்லைன்னா நீங்க எம்எல்ஏவா இருந்தா லெஜிஸ்லேச்சர். அது இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனுடைய கொள்கையை பரப்பிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாடல் மூவ்மெண்ட்னாலதான் வந்துச்சுன்னு சொல்ல வேண்டியது பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது நீங்க எம்எல்ஏவா நீங்க ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில இல்லாவிட்டாலும் சரி. சோ எங்கேயோ நம்ம இந்த லைன்ஸ் பிளர் ஆயிடுச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கவர்மெண்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணுதா, இல்லைன்னா கவர்மெண்ட் இல்லைன்னா எம்எல்ஏ மாதிரி பிஹேவ் பண்ணுதா, இல்ல எம்எல்ஏ மினிஸ்டர் மாதிரியே பிஹேவ் பண்றாங்களா? இந்த சொல்றல கவர்மெண்ட், கவர்னன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது மூணையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்த்தாதான் யாருடைய வேலை எங்க இருக்குன்னு தெரியும். கவர்மெண்ட்னுடைய வேலை ரைட்ஸ் கொண்டு வர்றது, பில்ஸ் பாஸ் பண்றது. கவர்னன்ஸ்ல இருக்கிற பியூரோகிராட்ஸ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ்னுடைய வேலை அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அந்த பாஸ் பண்ண பில்லாம் வெல்ஃபேர் ஸ்கீமாவோ இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீமாவோ மக்களுக்கு போய் சேருதா இல்லையாங்கிறது. இது எல்லாமே இங்க நடந்துகிட்டு இருக்குல்ல. இது மக்களுக்கு இந்த மூவ்மெண்ட்னாலே, இந்த ஐடியாலஜினாலே தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு, இந்த மூவ்மெண்ட் ஐடியாலஜி ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லணும். இந்த மூவ்மெண்ட் ஐடியாலஜி எப்படி நம்ம வளர்த்தெடுக்கணும், எப்படி இவால்வ் பண்ணணும்னு சொல்லணும். 1900s அயோத்திதாசர் திராவிடன்னு சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவோ, இன்னைக்கு நீங்க திராவிடன்னு சொல்லும் பொழுது அர்த்தம் என்னவோ பயங்கரமா ஒரு விரிவடைஞ்சிருக்கு. இட்ஸ் அன் இவால்விங் மூவ்மெண்ட். நான் பிராமின் தான் திராவிடியன் அந்த டைம்ல நினைச்சாங்க. இன்னைக்கு திராவிடியன்னா ஒரு மாற்றுப்பாலினத்தரும் இருக்காங்க, எல்ஜிபிடி கியூஐயும் சேர்த்திருக்கீங்க. இந்த ஒரு விரிவாக்கம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இது இவால்வ் ஆயிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த இவல்யூஷனை பார்ட்டி தான் பண்ணணும். So party should be on its work all the time despite being in power or not being. இது பண்ணாததுனாலதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, வெல்ஃபேர் திட்டமா நிறைய போயிடுச்சு அப்படின்னு. இந்த வெல்ஃபேர் திட்டத்தினுடைய இன்க்ரீஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1990s நீங்க லிபரலைஸ் பண்றீங்க எக்கானமி, குளோபல் லெவல், இந்தியா லெவலையும் குளோபல் லெவல். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டே சிஸ்டம் தான் growthனுடைய அவுட்கம்ஸ், growthனுடைய காரணங்களா இருக்கு. ஒன்னு, ரா மெட்டீரியல் காஸ்ட் டிக்ரீஸ் பண்ணணும்.
இன்னொன்னு லேபர் காஸ்ட் டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்கு பேர் ரேஸ் டு பாட்டம்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ரேஸ் டு பாட்டம் சிஸ்டம்ல அப்புறம் ரகுராம் ராஜன் வந்து ஸ்மைல் கர்வ்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோன் டெவலப்ட் இன் கலிபோர்னியான்னு எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன். டெவலப்ட் இன் யூஎஸ் எழுதியிருக்கும். அந்த அந்த ஐபோனுங்கிற ஒரு ஒரு கருவி வந்து எப்படி உருவாக்கப்படும், அது எப்படி அது இயங்குதுங்கிறதுடைய பேட்டன்ட் எல்லாமே வந்து தட் இஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இன்னொரு எண்ட் ஆஃப் த ஸ்மைல் கர்வ்ல வந்து சேல்ஸ் இருக்கு. சரியா? இந்த சேல்ஸுக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் நடுவுல, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சேல்ஸ்க்கு நடுவுல தான் கீழே அந்த ஸ்மைல் கர்வுடைய லோவர் பார்ட். அந்த லோவர் பார்ட்ல தான் வந்து அசம்பிளிங், மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆபரேஷன்ஸ், அப்புறம் ஆஃப்டர் சேல். அப்ப இந்த பக்கம் கிட்ட சேல்ஸ் கிட்ட வரும்பொழுது கஸ்டமர் சப்போர்ட், நீங்க பாக்குற இந்த பிபிஓ இதெல்லாம். சோ நீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியா அந்த டைம்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஐஐடி ஐஎம்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால நம்மளுக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்தாங்க. ஆனா அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க அந்த டைம்ல. இது வந்து மைரன் வைனர் வந்து எலிட் பயஸ்ன்னு சொல்லுவாரு. சோ நம்ம வந்து பிரைமரி ஸ்கூல்ஸை கட்டாம எய்ம்ஸும் ஐஐடிஸும் கட்டினாங்க. அந்த ஐஐடிஸ் எய்ம்ஸ் படிச்சவங்க எல்லாம் வந்து அங்கே போயிட்டாங்க. இதுக்கு நம்ம போக வேண்டாம். பட் இங்க நம்மளோட எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஸ்மைல் கர்வுடைய கீழ் பார்ட்ல தான். மேல் பார்ட்ல கொஞ்சம் குறைவு, இல்லைன்னு சொல்லல, குறைவு. மேல் பார்ட்ல காட்டிலும் கீழ் பார்ட்ல தான் ஜாஸ்தி. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் கேபிட்டல் உள்ள வரணும் அப்படின்னா அவனுக்கு எங்கேயாவது ஆதாயம் இருக்குன்னாதான் உள்ள வருவாங்க. சோ இதை நீங்க லேபர் காஸ்ட் குறைக்கணும், இல்ல ரா மெட்டீரியல் காஸ்ட் குறைக்கணும். சரியா? சோ லேபர் காஸ்ட் குறைச்சிட்டு தான் நீங்க கேபிட்டல் உள்ள கூட்டு வர முடியும். அப்படிங்கிறப்போ கேபிட்டல் வில் கிவ் வாட் இட் கேன் அஃபோர்ட். கேபிட்டலால என்ன கொடுக்க முடியுமோ தான் கொடுப்பாங்க. பட் ஆனா வாட் பீப்புள் டிசர்வ்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாட் இஸ் கிவன் வர்சஸ் வாட் இஸ் டிசர்விங், அதுக்கு நடுவுல இருக்கிறது பேர் தான் இப்ப வெல்ஃபேர். சோ வெல்ஃபேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சு. பட் அந்த வெல்ஃபேரையும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா அந்த வெல்ஃபேரை ரைட்ஸ் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. சரியா? எல்லா மாநிலங்கள்லயும் வந்து லக்ஷ்மி பண்டார், கிரகலட்சுமி அப்படின்றத ஒரு நொடை, இந்த மாதிரிதான் அந்த ஸ்கீம்ஸ்னுடைய பேரு. அந்த பெண்களுக்கு கொடுக்குற இது கமல்ஹாசன் சொல்லும் பொழுது வந்து இல்லத்தரசின்னு சொன்னாங்க. கரெக்டா? பட் அது வந்து டிஎம்கே அதை அணுகும் பொழுது வந்து அதை உரிமை தொகைன்னு சொன்னாங்க. சரியா? அதுவும் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் போகும்பொழுது இது உங்கள் உதவித்தொகை இல்லை, உரிமை தொகைன்னு சொல்லிட்டே வந்தாங்க. சோ இது இவங்க கரெக்டா அந்த மெசேஜிங் பண்ணும் பொழுது பார்ட்டியினுடைய வேலை தான் வந்துட்டு போய் மக்களுக்கு பரப்புரை செய்யுது. சோ அந்த காலத்துல வந்துட்டு படிப்பகங்கள், பாசறை, பற்றை இதெல்லாம் இருக்கும். இப்ப வந்து அதெல்லாம் மீடியாவுக்கு மாறிடுச்சு. அண்ட் கோவிடுக்கு அப்புறம் இன்னமும் அது மாறிடுச்சு. இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி வந்து அஸ் பீப்புள் ஆல்சோ நீங்க நினைச்சு பாருங்களேன். அட்லீஸ்ட் நான் பிறந்தது 90s. அப்படி பிறந்தாலும் வந்துட்டு ஒரு லாஜிக் இருக்கும். யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சோஷியல். நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி பழக சொல்லிதான் நம்மளை புஷ் பண்ணிருக்காங்க. சரியா? யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சோஷியல் அண்ட் யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி a part of collective. ஒரு கலெக்டிவ், ஒரு கூட்டமாகவும் ஒரு சோஷியலாகவும் இயங்க சொல்லிதான் நம்மளுக்கு உண்டான பழக்கமே. பட் இப்போ இருக்கிற த மோர் ரீசென்ட் ஜெனரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர் மோர் கலெக்டிவ்ல இருந்து இண்டிவிஜுவல். இல்லையா? அந்த கலெக்டிவ் டு இண்டிவிஜுவல் டிரான்சிஷன்ல கோவிட் ஆல்சோ பிளேட் a very important ரோல். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா நீங்க யார்கிட்டையும் பேசுற நீடே கிடையாது. இதை நீங்க வந்து கோவிட்ல பிறந்த பசங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2019, 2018, 2019 பாண்ட்லாம் வந்து கோவிட் முடிச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது பேசவே மாட்டாங்க. அண்ட் இன்னொன்னு, உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைப்ரரிக்கு போனா படிப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ரூமுக்கு போனா படிப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டியூஷன் சென்டருக்கு போனா படிப்பு. இப்ப நீங்க 3 படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட டியூஷன் சென்டர்ல தான் அந்த ஒரு கலந்துரையாடலாம். சரியா? சரிங்களா? பட் இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் பட் ஆனா இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்க இண்டிவிஜுவலாவே செல்ஃப் லேர்னிங் ஒரு ஆப் வந்துருச்சு. பைஜூஸ் ஆப் வந்து செல்ஃப் லேர்னிங், வீட்லயே படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு உண்டான இன்டியூசிங் ஃபேக்டர்ஸ் ஆர் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் டு கோ அவுட் அண்ட் என்கேஜ் இன் பப்ளிக் நாட் தேர் நெசசரிலி. அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு யூ ஆர் யோர் ஓன் பிராண்ட். இல்லையா? நீங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம், உங்களையே ஒரு பிராண்டா வச்சுக்கிட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஐடியாலஜியை இந்த சிஸ்டம்ல புஷ் பண்ண முடியுமா? ஹவு டு புஷ் தி ஐடியாலஜி இன் திஸ் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். எஸ், அங்க மிஸ் பண்ணது மட்டும் இல்லாம பிவிகே வந்து அதை பயங்கர யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவனமும் இல்லாம இருந்திருக்காங்க. இவங்க மிஸ் பண்றது மட்டும் இல்லாம இன்னொரு தரப்பு அதை பயன்படுத்திட்டு இருக்குங்கிற கவனமும் இல்லாம இருந்திருக்காங்க. இல்ல, கவனம் இல்லாம இருந்திருக்காரு.
எதுக்குன்னா வந்து நீங்க வந்து ஒரு 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 பயங்கர ஆக்டிவ் பார்ட்டி இது கவனம் இல்லாம இருந்திருக்காது, அதை வந்து குறைச்சி மதிப்பிட்டு இருக்கலாம். மதிப்பிட்டாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கலாமே தவிர இக்னோரண்டா இருந்திருக்க மாட்டாங்க, அது எனக்கு வெரி ஷோர். ஏன்னா இட்ஸ் அ வெரி எலக்டோரலி பேசுறீங்க அப்படின்னா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃபர்ட்லாம் வந்து டிஎம்கே வாஸ் அ பீஸ்ட். சரிங்களா, இது நிறைய ஜேர்னலிஸ்டும் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி வந்து ஒரு எலெக்ஷன் ஒர்க்கை வந்து பயங்கரமா பண்ற பார்ட்டிஸ் வந்து நம்ம இந்தியால ரொம்ப குறைவு. சரியா, சோ எஃபர்ட் டு நீங்க அவுட்கம் சொன்னீங்க அந்த ஜென்சி தலைமுறையினர் ஆஃப்டர் கோவிட் இவரோட திங்கிங் பேட்டர்ன் எல்லாத்தையும் ஒரு மாற்றம் இருக்கு, ஒரு டிட்டாச்மெண்டா இருக்கிறாங்க, ஒரு ஐசோலேட் ஆகிற ஒரு மனப்பாங்கு பழகி இருக்கிறாங்க, இதை நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஓட்டு போட்டதுல இந்த ஜென்சி பிரிவின ஒரு சின்ன பார்ட் தான். இவங்க மட்டுமே ஓட்டு போட்டு இப்ப டிவிக்கு ஜெயிக்கல, சராசரி பொதுமக்கள் தான் மெஜாரிட்டி ஓட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன அளவுகோல்? நல்ல கேள்வி. இதுதான் வந்து இப்போ ஃபீல்ட் ஒர்க்கா போய் நம்ம பண்ணணும். பட் எனக்கு 2-3 ப்ராட் டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், 1977ல இருந்து 2021 வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கேனுடைய ஸ்ட்ராங் பீரியட் வச்சு. சரியா, அப்படி இருக்கும் பொழுது 100% ஓட்ல எஃபெக்டிவ் ஓட், அதாவது அந்த ஓட்டு சீட்டா மாறுற ஓட்டு வந்து 85% தான். சரியா, சோ 100ல 85% டிஎம்கே அலையன்ஸும் ஏடிஎம்கே அலையன்ஸும் சேர்ந்து வாங்கிடுவாங்க. அதுல ஜெயிக்கிறவங்க 45, தோக்குறவங்க 40. இன்வேரியபிளி அதுல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்து நான் ஸ்க்ரோல்ல ஒரு ஆர்டிகிளா கூட போட்டிருக்கோம். சோ லாஸ்ட் 1977-2021. சோ மீதி 15% ரெசிஜுவல் ஓட்டுன்னு சொல்லுவோம். அந்த 15% வந்து ஓட்டு சீட்டா மாறாது. அதுலதான் வந்து நீங்க பாக்குற விஜயகாந்தும் அதுல தான் இருந்தாரு. விஜயகாந்தும் அந்த 15%ல இருந்தாரு. அதுக்கப்புறம் சீமான், அப்புறம் கமல்ஹாசன் கூட அந்த 15%லாம் இருந்தாரு. சரியா, சோ அதுல வந்து ஒருத்தங்க பயங்கர டாமினேட்டிங்கா ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் 8%, சீமானும் 8% கிட்ட வந்தாரு. சரியா, அது டாமினேட்டிங்கா மாறும் பொழுது அந்த 15%ல இந்த காம்படிஷன் பிட்வீன் 40 and 45 வந்து கஷ்டமாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2021ல வந்துட்டு அதனால அவங்களால அந்த ஓட்டை சீட்டா மாத்த முடியாது. ஆனா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மத்தியில காம்படிஷன் ரொம்ப டைட் ஆயிடும். அது ஒண்ணுதான் அவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கும் எப்பவுமே. ஃபார் எக்ஸாம்பிள் 2021ல கிட்டத்தட்ட 50 to 70 கான்ஸ்டுவன்சிஸ்ல, எனக்கு கரெக்டா நம்பர் ஞாபகம் இல்ல, ஐ திங்க் 50 to 70 கான்ஸ்டுவன்சிஸ்ல லெஸ் தேன் 10,000 ஓட் ஷேர் டிஃபரன்ஸ். அதுல குறிப்பிட்ட கான்ஸ்டுவன்சிஸ்ல லெஸ் தேன் 5,000 ஓட் ஷேர் டிஃபரன்ஸ். ஐ திங்க் 40 and 36 நினைக்கிறேன், 76 சீட்டுன்னு என்னோட சென்ஸ், ஞாபகம் கரெக்டா இருக்குன்னா. சோ இது பட் ஆனா விஜய் நீங்க சொல்றீங்க ஜென்சி மட்டுமே இல்லைன்னு, ஜென்சி ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டை பிளே பண்ணிருக்கு. சரியா, இதுக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் இருக்கீங்க, எல்லாருமே அதை பத்தி பேசினாங்க. அதை நான் ஒரு நம்பரா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறேன். 85ல இருந்து அவர் அந்த எஃபெக்டிவ் ஓட்டை 93 எடுத்துட்டு போயிருக்காங்க. டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ் அண்ட் டிவிகே டுகெதர் 93% ஓட். அந்த 8% வந்து நீங்க அன்டாப்ட் ஓட்டை நீங்க உள்ள கொண்டு வரும் பொழுது உங்களோட ஓட்ஸும் சீட்ஸா மாறிட்டு வருது. சோ அது ஒரு 8%. சரியா, அண்ட் இன்னொன்னு இந்த விமன் ஓட் பத்தி நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். பட் ஆனா வந்து என்னோட பிராட் சென்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு 2006 டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 2019, 21 and 24 தான் இந்த ஒரு பெரிய விமன் ஓட்டர் அட்ராக்ட் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஏடிஎம்கே கிட்ட தான் இருந்தாங்க அந்த விமன் ஓட். சோ இது வந்து இந்த விமன் ஓட் வந்து ஏடிஎம்கே இருந்து டிஎம்கேக்கு வந்து திருப்பி டிவிகேக்கு போனது வந்து இட் நீட்ஸ் டு பி ஸ்டடிட் இன் டெப்த். வை அப்படிங்கிறது. சரியா, அது ஏங்கிறது வந்து இன்னும் அது இன்டர்வியூஸ் எடுத்து வருது அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் டிஎம்கேக்கு வருது. மத்தபடி பை டிஃபால்ட்டா அது ஏடிஎம்கே பக்கமே தான் இருக்கு எப்பவுமே. ஏதாவது ஒரு காரணத்துக்காக டிஎம்கே பக்கம் ஒதுக்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன் ஓட்டு போடுறேன், இல்ல வேண்டாம் அந்த பக்கம் போயிடுறாங்க. அது பை டிஃபால்ட் அந்த பக்கம் தான் இருக்கு. அது ஏன்றதும் நம்ம வச்சாங்கன்ற அந்த உள்ளூர் இருக்கிற பிடிப்பு காரணமா இருக்கலாம். இப்ப விஜய் மேல இருக்கிற அந்த கரிஷ்மா காரணமா இருக்கலாம். பை டிஃபால்ட் அந்த பக்கம் தான் இருக்குது. டிஎம்கே பக்கம் ஓட்டு போடுறதுன்னா ஏதாவது ரீசன் வேணும். இது எல்லாமே காரணங்களா இருக்கலாம். பட் இன்னமும் நம்ம அதை ஃபிளஷ் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்டெஸ்டட் பர்சனுக்கு ஓட் போடும் பொழுது எம்ஜிஆர், ஜெயலலிதா ரெண்டு பேருமே சம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டோட தான் உள்ள வராங்க. சரியா, பட் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இல்லாத ஒருத்தங்களுக்கும் இந்த ஓட்டு போகுதுங்கிறப்போ அது வந்து இன்னும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. பட் இந்த டிரான்சிஷனை நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஎம்கே எப்படி பில்ட் பண்ணணும், அப்போ விமன் ஓட்டர்ஸ் எப்படி கல்டிவேட் பண்ணணும், விமன் கார்டர்ஸ் எப்படி கல்டிவேட் பண்ணணும், அவர் விமன் கார்டர்ஸ் வந்து ஓட்டர்ஸ் எப்படி கல்டிவேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு பார்க்க வேண்டியதா இருக்குங்கிறதா என்னோட சென்ஸ். நீங்க வந்து இப்ப 3 கார்னர்ட் ஃபைட் ஆல்மோஸ்ட் இப்போ 2.5 கார்னர்ட் ஃபைட்டோ 2 கார்னர்ட் ஃபைட்டாவோ மாறிடுமா இன்னொரு 5 வருஷங்கள்ங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப மொத்தமா டிவிகே வந்து ஏடிஎம்கே அப்சர்வ் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா,
அப்சர்வ் பண்ணிருச்சுன்னா திருப்பி அப்போ எயித்து நிக்கிறது யாரு? டிஎம்கே மட்டும் தானே. சோ அப்படிங்கிறப்ப அப்போ அந்த ரீகாலிபிரேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அண்ட் இன்னொன்னும் அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கு உண்டான ரன்வே எவ்வளவு லாங்கா இருக்குங்கிறது வந்து நம்ம இனிமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எம்ஜிஆர் வந்து டெலிவர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அண்ட் எம்ஜிஆருக்கும் சில செட்பேக்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் 1980s 70s வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோப்பாரு, உடனே திருப்பி சிஎம் எலெக்ஷன் ஜெயிச்சிருவாரு. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் செட் மீன் இதை நான் டக்குன்னு என்னால வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நான் ஏன் ஹெசிடேட் பண்றேன் அப்படின்னா வந்து டூ த்ரீ மூவிங் பீசஸ் இருக்கு. இப்போ என்னோட வரி ஆர் என்னோட கன்சர்ன் இப்போ என்னன்னா ஹவு வாட் டேக்கிங் ஸ்டாக் தான். லைக் வாட் ஹேஸ் ஹேப்பன், ஹவு ஹேஸ் இட் ஹேப்பன் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி.